தூத்துக்குடி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள வெள்ளப்பட்டி கிராம உப்பள பகுதிகளில் ஈரநில சூழலின் ஆரோக்கியத்தை காட்டும் குறியீட்டு இனமான கருந்தலை அரிவாள் மூக்கன் பறவைகள் தற்போது கூட்டமாக வந்து இரை தேடி வருகின்றன. வெள்ளை உடலும் கருப்பு தலையும் வளைந்த நீள அலகும் கொண்ட இந்த பறவைகள் உப்பளங்களில் வெப்ப காலத்தில் நீர்மட்டம் குறைவதாலும் மனித நடமாட்டம் குறைவாக இருப்பதாலும் இங்கு அதிகளவில் தஞ்சமடைகின்றன. ஆழமற்ற நீரில் நடந்து சென்று சிறிய மீன்கள், நண்டுகள் மற்றும் புழுக்களை உட்கொள்ளும் இந்த பறவைகளின் வருகையால் இயற்கை ஆர்வலர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். காரைக்காலில் முகவரி கேட்பது போல் நடித்து பெண்ணின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி 9 சவரன் தங்க தாலிச் சங்கிலியை பறித்துச் சென்ற இருவர் கைது செய்யப்பட்டனர். நெடுங்காடு பண்டாரவடை ஏரிக்கரை பகுதியில் 2 வீலரில் சென்ற இளம்பெண் ஒருவரை பைக்கில் பின்தொடர்ந்து சென்ற இருவர் நகையை பறித்துச் சென்ற நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் கும்பகோணம் பகுதியைச் சேர்ந்த முத்தமிழ் அரசன் மற்றும் முத்து ஆகிய இருவரையும் சம்பவம் நிகழ்ந்த 12 மணி நேரத்திற்குள்ளாக அவர்களது வீட்டில் வைத்து காவல்துறையினர் கைது செய்தனர். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் வைகாசி விசாக தேர் திருவிழாவில் 3வது நாள் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். செண்டை மேளம் ஒலிக்க பக்தி முழக்கங்களுடன் தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி சேவுக பெருமாள் அய்யனார் கோயில் திருவிழாவையொட்டி மாட்டுவண்டி எல்கை பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. பெரிய மாடு பிரிவில் 9 ஜோடிகளும் சிறிய மாடு பிரிவில் 21 ஜோடிகளும் கலந்து கொண்டன. போட்டியை சாலையின் இருபுறங்களிலும் திரண்டிருந்த ஏராளமான பொதுமக்கள் உற்சாகமாக கண்டு ரசித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மருதம்பாறையில் யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்தார். வனப்பகுதியிலிருந்து 3 யானைகள் வெளியேறிய நிலையில் ராஜேஷ் என்ற நபரை ஆக்ரோஷத்துடன் துரத்தி சென்ற யானை தும்பிக்கையால் தாக்கி தந்தத்தால் குத்தியது. அதில் படுகாயமடைந்த ராஜேஷ் பரிதாபமாக உயிரிழந்தார். மக்களுக்கு அச்சுறுத்தலாக உலவும் யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வரும் நிலையில் இரவு நேரங்களில் மக்கள் வெளியே செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் ஆபத்தை உணராமல் ரயில்வே மேம்பாலத்திலிருந்து பவானி ஆற்றில் குதித்து சாகசத்தில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கோடை வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் பவானி ஆற்றில் குளிக்க வரும் சிறுவர்கள் மேட்டுப்பாளையம் ரயில்வே பாலத்திலிருந்து ஆற்றில் குதித்து விளையாடுவதை காண முடிகிறது. ஏதேனும் உயிரிழப்பு ஏற்படும் முன்பே காவல்துறை நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய கோரியும் உயர்த்தப்பட்ட உரவிலையை உடனடியாக வாபஸ் பெற வலியுறுத்தியும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் தென்காசி மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் 2வது நாளாக 100க்கும் மேற்பட்ட கூட்டுறவு சங்க விவசாயிகள் திரண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் வாக்குறுதிப்படி அனைத்து விவசாயிகளுக்கும் வேளாண் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தி முழக்கமிட்டனர். ஹோசூர் அருகே தேன்கனிக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் வனவிலங்குகளிடமிருந்து வேளாண் பயிர்களை பாதுகாக்க பெரிய மரங்களின் நடுவே விவசாயிகள் பரண் அமைத்து காவல் காத்து வருகின்றனர். இரவு நேரங்களில் பரண் மீது பாதுகாப்பாக அமர்ந்து கொண்டு வனவிலங்குகள் விளைநிலங்களுக்குள் நுழைந்தால் பட்டாசு வெடித்தும் சத்தமிட்டும் அவற்றை விரட்டுகின்றனர். தருமபுரியில் இருந்து சேலம் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தை ஒரு கும்பல் சிறைபிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தளவாய்பட்டி பகுதியில் பெண் ஒருவர் கையை காட்டி நிறுத்த முயன்ற நிலையில் ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தாமல் சென்றுள்ளார். இதனால் அந்த பெண் தனது உறவினர்களை திரட்டிக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் துரத்திச் சென்று பண்ணபெட்டியில் பேருந்தை சிறைபிடித்தார். ஓட்டுநர் மற்றும் நடத்துனருடன் அக்கும்பல் நடத்திய தகராறால் பேருந்தில் இருந்த பயணிகள் 1 மணி நேரத்திற்கு மேலாக நடுவழியில் தவித்து நின்றனர். பின்னர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே விடங்குடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மேற்கூரை
காரை திடீரென பெயர்ந்து விழுந்ததால் சிகிச்சைக்கு வந்திருந்தவர்கள் அதிர்ச்சிக்குள்ளாகினர். மருத்துவ பரிசோதனைக்காக நிறைமாத கர்ப்பிணியில் ஒருவரின் கணவரான அறிவழகன் என்பவருக்கு கையில் பலத்த காயம் ஏற்பட்டது. 60 ஆண்டுகள் பழமையான இக்கட்டடம் பழுதடைந்துள்ளதாக பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நடப்பு கல்வியாண்டில் 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய பாட நூல்கள் குறித்து 3 நாள் ஆசிரியர் பயிற்சி முகாம் விருதுநகர் மாவட்டம் முழுவதும் உள்ள 11 வட்டாரங்களில் தொடங்கியது. இதில் விருதுநகர் KVS நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற பயிற்சி வகுப்பில் 240 ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் கோடை விடுமுறை தினத்தில் இந்த பயிற்சி வகுப்புகளை நடத்துவதை கண்டித்து தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் பள்ளி வளாகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலையில் கிரிவலம் முடித்துவிட்டு புறவழிச்சாலை வழியாக வீட்டிற்கு சென்ற இளம்பெண்ணை வழிமறித்து கம்மலை பறித்துக் கொண்டு மறைவிடத்திற்கு அழைத்துச் சென்ற 8 பேர் கொண்ட கும்பல் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் ஆடையூர் பகுதியைச் சேர்ந்த வாசு உள்ளிட்ட 8 பேரை போலீசார் பிடித்து 2 பேர் காவல் நிலையங்களில் வைத்து விசாரித்து வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் பிடிபட்ட கும்பல் தொடர்ந்து இதுபோல வழிப்பறி மற்றும் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருவேங்கை வாசலில் வேளாண்மை துறை சார்பில் நடத்தப்பட்ட விளைநிலம் காப்போம் இயக்கம் விழிப்புணர்வு முகாமில் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாதாந்திர மின்தடை நாள் என்று மின்வாரியம் முன்கூட்டியே அறிவித்திருந்தும் அதிகாரிகள் ஜெனரேட்டர் போன்று மாற்று ஏற்பாடுகளை செய்யாததால் மின்சாரமின்றி பொதுமக்கள் தவித்தனர். மேலும் இக்கூட்டம் குறித்து விவசாயிகளுக்கு தகவல் தெரிவிக்காததால் கூட்டத்தை காண்பிப்பதற்காக 100 நாள் வேலை திட்ட பெண்களை அழைத்து வந்து அதிகாரிகள் அமர வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே பனையூர் சாது காமாட்சியம்மன் கோயில் வைகாசி பொங்கல் திருவிழாவில் பூக்குழி இறங்கும் நிகழ்ச்சி அதிவிமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பூக்குழி இறங்கி அம்மனுக்கு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். சென்னை அயனாவரத்தில் உள்ள ESI மருத்துவமனையில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஷ் ஆய்வு மேற்கொண்டு மருத்துவமனை மருத்துவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் குழந்தைகள் வேலைக்கு பயன்படுத்தப்படுவதை ஒழிக்க அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக கூறினார். ஹோட்டல்கள், டீ கடைகள் உள்ளிட்ட இடங்களில் குழந்தைகள் பணிக்கு அமர்த்தப்பட்டிருந்தால் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். சென்னை குரோம்பேட்டையில் அரசு பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் காமாட்சி தலைமை ஆசிரியர் அறையில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த ஸ்வீட் பீர் பாட்டிலை அகற்ற உத்தரவிட்டார். பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் காமாட்சி குரோம்பேட்டையில் உள்ள அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் திடீரென்று ஆய்வு மேற்கொண்டார். பள்ளியின் கல்வித்தரம், தேர்ச்சி விகிதம், மாணவர் சேர்க்கை உள்ளிட்டவற்றை கேட்டறிந்தார். அப்போது தலைமை ஆசிரியர் அறையில் வைக்கப்பட்டிருந்த ஸ்வீட் பீர் பாட்டிலை அப்புறப்படுத்துமாறு MLA கூறினார். சில மாதங்களுக்கு முன்பு மாணவர் ஒருவர் வைத்திருந்த அந்த பாட்டிலை பறிமுதல் செய்ததாக தலைமை ஆசிரியர் விளக்கமளித்தார்.